ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து கறிக்கடை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. வியாபாரம் டல்லாக தான் போயிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு 3 பேர் வந்து கடை அடைச்சு உடச்சிருவாங்க. நீ இதுக்கப்புறம் கடை வச்சனா நீயே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வீகன் குரூப்பை சேர்ந்த ஆட்கள் வந்து உடச்சிருவாங்க. இதுக்கப்புறம் செம டென்ஷன்ல வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருப்பாரு ஹீரோ. அப்போ திடீர்னு வழியில அந்த வீகன் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் வந்து சைக்கிள்ல வந்துட்டு இருப்பான். சரி அவனை லைட்டா பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அவனை ஏத்துவாரு. அவன் உண்மையிலே இறந்து போயிடுறான். இறந்து போனா அவனை வந்து போலீஸ்ல கொண்டு போய் விட முடியாது. ஏன்னா அவன் டெட் பாடின்னு தெரிஞ்சா தூக்கி இவனை தான் உள்ள வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளே கறிக்கடை வச்சிருக்கோம், ஏன் இவனை வந்து நம்ம பண்ணி கறின்னு சொல்லி வித்தரக்கூடாது அப்படின்ட்டு ஈரானியன் பிக் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாரு. இதை சாப்பிட்ட பல பேர் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு, எனக்கு வேணும் அப்படின்ட்டு மனுஷ கறின்னு கூட தெரியாம அந்த கடையில போய் கூட்டமா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி அந்த ஊர்ல இருக்க ஒரு 11 வீகன் குரூப்பை சேர்ந்த ஆட்களை வந்து அறுத்து போட்டு கறியா விற்க ஆரம்பிச்சாரு. ஸோ இதை தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா, நான் ஆல்ரெடி பண்ணி கறி சாப்பிட்டுருக்கேன், ஆனா இது ரொம்ப வினோதமா இருக்கு, இது எங்க இருந்து எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அப்புறம் தான் தெரிய வருது அந்த 11 பேருமே இவன் தான் வெட்டி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தக்க தண்டனையை வாங்கி ஜெயிலில் தூக்கி போட்டுறாரு.